Hi friends, welcome to Greenleaf Kitchen Home. இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு அல்வா செய்ய போறேங்க. சரிங்களா? அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, வாழைப்பழம் நான் மஞ்சள் வாழைப்பழம் 5 எடுத்திருக்கேன், நெய் வந்து 5 டீஸ்பூன், முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவு, வெள்ளை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம், சோள மாவு வந்து 3 டீஸ்பூன். இதை வச்சு தான் நம்ம சிம்பிளா ஒரு வாழைப்பழ அல்வா செய்ய போறோம். சரிங்களா? வாழைப்பழத்தைங்க நல்லா தோலை உரிச்சுக்கலாம். சரிங்களா? தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து என்ன நம்ம மிக்சியில போட்டு தான் அரைக்க போறோம். இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வாழைப்பழம் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பெயின் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வாழைப்பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இதில் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, சோள மாவு இருக்கு இல்லைங்களா, சோள மாவு வந்து கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூனுங்க, 1.5 டீஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தோட சேர்த்து நல்ல ஒரு மிக்சி ஜார் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சலாங்க. சரிங்களா? 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையுங்க, ப்ரௌனிஷ் கலரில் வரணும். சரிங்களா? ஏன்னா சர்க்கரையோட கலர் மாறினாதான் போடுறப்ப நம்ம பழத்தோட மிக்சிங் பண்ணி பார்க்குறப்ப அப்படி நல்லா வந்து கொதிக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த கலர் நல்லா மாறி வரணும். சர்க்கரை கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஷேடோ மாறி இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் பக்குவத்துக்கு எனக்கு போதுமானது. ரொம்பவும் கருப்பாக வேண்டாம். நான் இந்த கலர் ஃப்ளேவரில் இது பண்ணுறேன். ஏன்னா நம்ம வாழைப்பழத்தை வந்து எண்ணெயில் போட்டு பெரட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் அதுவும் கலர் ஷேடோ கொடுக்குங்க. நெய் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து போட்டு முந்திரி மட்டும் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான், இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம்னா வறுத்து வச்சுக்கலாங்க. நெய் காஞ்சிருச்சுங்க. முந்திரி போட்டுட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா கருகிரும் டக்குன்னு, அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஆல்ரெடி லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இதை மட்டும் என்ன பண்ணலான்னா முந்திரியை வேறு ட்ரையான பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம முந்திரி எடுத்தோம் இல்லைங்களா, அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க, அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு வராதுங்க. ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலரணும், நல்லா கலரணும்.
சிம்மில் வச்சுக்குங்க. ஏன்னா நெய் இருக்கங்காட்டிக்கு மேலே தெரிக்கும். கட்டி விழுகாமல் கலரணுங்க. அப்பப்போ இப்படி தட்டி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி விழுறாமல் வந்து கலரணும். வாழைப்பழமும் இந்த நெய்யில் வேகிறதுனால கலர் மாறும். அது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கொடுக்கும். நெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கணுங்க. சரிங்களா? அப்போ தான் அல்வாக்குரிய பக்குவம் வரும். பக்குவம் போதுங்க. இப்போ இந்த பக்குவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாகை வந்து இதில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் தான் இன்னமும் கெட்டி ஆகும். கட்டி கட்டியாக விழுகும் இந்த பாவோட சேர்ந்து. வாழைப்பழம் சிம்லேயே வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலருக்கு வரணுங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இந்த கலருக்கு இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரணும். கரண்டிலேருந்தே விழுகிறதுக்கு டைம் எடுக்கணும். அந்த பதத்துக்கு வரணும். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அங்கங்கே வந்து பால் பாலாக இல்லை. ஓகேங்களா? எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து ஈவனாக தான் இருக்குது. கட்டியாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குங்க. இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த பக்குவத்தில் இருக்குது. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி, இந்த முந்திரியை அப்படியே இப்படி போட்டுக்கலாம். அதில் நெய் இருக்குங்களா, அப்படியே நெய்யோட சேர்த்து. நெய் வந்து நம்ம சேர்த்துறதுனால நல்லது தான். உடம்புக்கும் நெய் வந்து நல்லது தாங்க. அது வந்து சேர்த்துக்கலாம். நிறையாவே 2 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிருக்குங்க. பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வருது. சரிங்களா? நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துறேன். அது வந்து ஆப்ஷன்ஸ் தான். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட்டு செஞ்சோம்னா லைட்டாக ஏலக்காய் போடுவோம். ஏலக்காய் ஸ்மெல் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஃப்ளேவருக்கு சேர்த்துறேன். அது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன்.